ஆக்கி அதாலத்துல ஆப்போசிஷன் லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மேல இருக்கிற குற்றச்சாட்டுங்கிறது அவர் ரொம்பவே இர்ரெஸ்பான்சிபிளா இருக்காருங்கிறது தான். அதிர் ரஞ்சன் சார், நீங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இருக்கீங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பதவி அது. அந்த பதவியை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சமயம் பிரணாப் முகர்ஜி சார் இருந்தாரு. ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பொறுப்பா தாதான்னு சொல்றாங்களோ அதே அளவுக்கு நீங்க இர்ரெஸ்பான்சிபிளா பேசுறதாவும் சொல்றாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அதெல்லாம் சரி, ஆனா ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்க நான் தயாரா இல்ல. அது எப்படி? நீங்க என்ன சொல்றீங்க? பாத்தீங்கன்னா நான் வந்து இவ்வளவு தூரம் நீங்க சொல்லும்போது நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஓகே, ரிலாக்ஸா சொல்லுங்க, ரிலாக்ஸா சொல்லுங்க. நீங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சார்பா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க பிரதமரை நீரவ் மோடியோட கம்பேர் பண்ணீங்களாமே. நீரவுக்கு அர்த்தம் சைலன்ஸ், அமைதி, சாந்தமா இருக்கிறது, சைலன்ஸ். நானு நம்ம நாட்டோட பிரதம மந்திரிக்கு எதிராக அவரை காயப்படுத்துறதுக்காக, அவரை அவமானப்படுத்துறதுக்காக இதுவரைக்கும் எந்த ஒரு வார்த்தையும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஒட்டுமொத்த மணிப்பூர் பத்திக்கிட்டு எரியும் போது நேரா நாங்க போனேன். மணிப்பூரோட மோசமான சம்பவத்துக்கு அதை அவ்வளவு சீக்கிரம் நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது. ஒட்டுமொத்த மணிப்பூரும் 2 பகுதியா பிரிஞ்சு போச்சு. வெளியே இருக்கிறவங்க, எங்கேயோ தங்கியிருக்கிறவங்க, அவங்க கீழே இறங்க முடியல, இறங்கி வர முடியல. எங்க தங்கியிருக்காங்களோ அங்கிருந்து வெளியே போக முடியல. 2 பேருடைய கைகளையும் பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, திரும்புன பக்கம் எல்லாமே புது புது மாடர்ன் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க 2 பக்கமும். அந்த ஆயுதம் அவங்க கைக்கு எப்படி வந்துச்சு பாருங்க. ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு வைங்க, அங்க ஒரு சில ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை ஓபன் பண்ணி அவங்க ஜாதியை சேர்ந்த ஆளுங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல குக்கி போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு வைங்க, அவங்க தங்களோட மொத்த ஆயுதத்தையும் எடுத்து குக்கி ஆளுங்களுக்கு கொடுத்துட்றாங்க. புரிஞ்சுதா? தன்னோட ஜாதியை காப்பாத்துறதுக்காக ஆளுக்கு ஆயுதத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? 2 பக்கமுமே ஆயிரக்கணக்கான ஜனங்க மொத்த ஆயுதத்தோட அதோட சேர்த்து லட்சக்கணக்கான குண்டுகள் வச்சிருக்காங்க. இப்ப நான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்ம இடத்த தேடி வந்து பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட சேன பலம் எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, அதை நான் ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறமா அவங்கள நான் 2 பக்கமா பிரிச்சு அனுப்பி வச்சிட்டேன். பாதி பாதினா என்ன அர்த்தம்னு தெரியும்ல? 2 பேருமே பக்கத்து பக்கத்துல நின்னபடி கலந்து பேசிக்க முடியும். இவங்க நடுவுல இருப்பாங்க சேனா. அந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம். இப்படி செய்யும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாட்டு நிலவரம் அப்படி இருக்குன்னா சரின்னு சொல்லுவீங்களா? நான் இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு நானும் தள்ளி நின்று எனக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்தா என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்த மொத்த ஆயுதங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டீங்க. அந்த ஆயுதங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு தான் சேனையை அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு தான் நான் அனுப்புனேன். ஜனங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக, சகோதரத்தை உருவாக்குறதுக்காக, சாதாரணமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக எல்லா விதமான முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. எல்லா சவால்களையும் சந்திக்க வேண்டியதா இருக்கு. அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கு. 27 லட்சம் ஜனங்க அங்க இருக்காங்க. இந்த நாடு ரொம்ப பெரியது. நமக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அப்போ நம்மளால இதை கட்டுப்படுத்த முடியாதா? 3-4 மாசம் முடிஞ்சா போச்சு. அதுக்கப்புறம் கொள்ளையடிக்கிறாங்க, தட்டி பறிக்கிறாங்க, பலாத்காரம் பண்றாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை நீங்க கேட்கும் போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, மாச்சூரியில, அதாவது மோர்குல போகும்போது இந்த சடலங்களை போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அங்கிருந்து கூட சடலங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு யாரையாவது கொண்டு போய் புதைக்கணும், சில பேரை எரிக்கணும், சில பேருக்கு சமாதி கட்டணும். அதை கூட பண்ண முடியாது போல் இருக்க. ஏன் அப்படி? நான் இப்ப கேட்கிறேன், ஏன் நாம ஏன் அதை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கோம்? நாம யாரும் ஏன் வாயை திறந்து பேசல? மணிப்பூர்ல நடந்த அந்த கலவரம், மெயின்லேண்ட் இந்தியாவில் பாருங்க, இப்ப முக்கியமா டெல்லியா இருக்கட்டும்,
யூபியா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், மெயின் லேண்ட்லன்னு வைங்க. இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு கலவரம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அரசு அதை சைலண்டா வேடிக்கை பார்க்க முடியுமா? அப்ப அரசாங்கம் அமைதியா கண்டுக்காம ஆனா இருந்தா சில விஷயங்களை நீங்க ரொம்ப பொறுப்போட பேசுனீங்க, நல்ல விஷயங்களையும் சொன்னீங்க. ஆனா மந்திரி சபையில நீங்க எதுவுமே சொல்லலையே. அங்க நீங்க அது நீரவ் மோதின்னு சொல்லிட்டீங்க. கரெக்ட் தான். ஏன் அப்படி சொன்ன? ஆ. என்ன பேச விடுங்க. இப்ப நான் தான் சொல்றேன்ல, அதாவது நான் எம்பிசன் தான் ஒத்துக்கிறேன். ரொம்ப ஆவலோட நான் காத்துக்கிட்டே இருந்தேன். இந்த நாட்டோட முக்கியமான பிரதான மந்திரி அவர்கள் சபை ஆரம்பிச்ச உடனே பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கவாருன்னு நினைச்சேன். சரி, அதை விடுங்க. அப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்கல. சரி, ஓகே. பிரதம மந்திரி அவர்கள் அங்க மந்திரி சபைக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிரா ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டியதா இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, அதை அப்படியே நான் ரிப்பீட் பண்றேன். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். பாருங்க, சில சமயம் நம்ம சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்காங்க, மகாபாரத யுத்தம் நடக்கும்போது அதுக்கு முன்னாடியே திரௌபதியோட துகில உரிச்சிட்டாங்க. என்ன ராஜா பார்வை இழந்த திருதராஷ்டிரரா இருந்தாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரே இருட்டா இருக்குங்கிறாரு. திரௌபதிய துகில் உரிச்சிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு கூட நம்ம வீட்ல இருக்கிற திரௌபதிகளை துகில் உரிக்க தயாரா இருக்காங்க. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது அஸ்தினாபுரத்துல நடந்துச்சு, இன்னைக்கு மணிப்பூர்ல நடந்திருக்கு. என்ன வித்தியாசம்? அங்க ராஜாவுக்கு பார்வை இல்ல, இங்கேயும் ராஜாவுக்கு பார்வை இல்ல போல் இருக்கு. நான் சொன்னதுல என்ன தப்புன்னு சொல்லுங்க. நான் பேசுனது ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்களே பாருங்க. நீங்க எல்லாரும் பாருங்க. அதனாலதான் அமித்ஷா சொன்னாரு, இருங்க, பிரதம இருங்க. மந்திரியை அவமானப்படுத்தினா சகிச்சுக்க ஒரு முடியாதுன்னு நிமிஷம், ஒரு சொன்னாரு. நிமிஷம். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஏன்னா இங்க நிறைய படிச்ச ஆளுங்க தான் வந்திருக்காங்க. நீங்க கூகுள்ல பாருங்க, யூடியூப்ல பாருங்க. ரெண்டாவது விஷயம் இன்னொன்னு சொல்றேன். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பல வருஷம் ஆயிடுச்சு, நீரவ் மோடி நம்ம நாட்டுல இருந்து பேங்க்ல கொள்ளை அடிச்சிட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டான். 15,000 கோடிக்கு மேல கொள்ளை அடிச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். உங்களோட இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அரசாங்கம் அதை தடுக்க முடியல. அவனை பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்க முடியல. அவன் வெளிநாட்டுக்கு போய் கடற்கரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும் நீரவ் மோடி ஓடிட்டாருன்னு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்களும் இன்னைக்கு கூட நம்ம நாட்டுல யாராவது ஒரு நீரவ் மோடி இருக்கலாம்ல? ஏன்னா இப்ப நான் சொல்ற விஷயம் இருக்கு பாருங்க, யாராவது என்ன தப்பா கூட நினைக்கலாம். சொல்லிருக்காங்க, அதை நான் உடைச்சு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, சரிசமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரிசமம் அப்படின்னா எல்லாருமே சரிசமம், மனிதர்களின் ராஜா. மனிதர்களின் ராஜா இருக்காருல்ல, பிரஜை பிரஜைக்கே பிரச்சனை ஏற்படும் போது ராஜா ஏன் சும்மா இருக்காரு? அதை தான் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல நான் என்ன சொன்னேன்னா, நீரவ் மோடி வரவே இல்லை. ஆனா நரேந்திர மோடி சார், நீங்க எப்படி நீரவ் மோடியா மாறுனீங்க? நீங்க ஏன் அமைதியா இருந்துட்டீங்க? சொல்லுங்க. நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க. தப்பு இருந்தா நான் தூக்கு மேடையில ஏறி தூக்குல தொங்க கூட தயாரா இருக்கேன். ஓப்பனா தான் சொல்றேன். பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்க செக் பண்ணிக்கங்க. நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் தான் சொல்றேன். அதாவது ரொம்ப உறுதியா சொல்றேன், வெளிப்படையா உடைச்சு தான் சொல்றேன். பிரதான மந்திரி, அதாவது நம்ம நாட்டோட பிரதான மந்திரி, அவரு ஒருவேளை நம்ம பீப்புள் செலக்ட் பண்ணல, எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவரு பிரதம மந்திரி ஆயிட்டாருன்னா அவர் யாருக்கு சொந்தம் இல்ல, நாட்டுக்கு தான் சொந்தம். நம்ம நாட்டோட ஒரு பிரதம நிமிஷம், மந்திரி ஒரு என்ன நிமிஷம். சொன்னாருன்னா, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு ம். கிடைச்சதும் நீங்க வெள்ளத்தை சாணியா மாத்திட்டீங்கன்னு ஆஹா. சொன்னாரு. பிரதம மந்திரி சொன்ன இந்த விஷயத்த நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி எல்லை மீறி பேசுற ஆளு கிடையாது. வாயால சாணியை வாரி இறைக்க முடியாது. ஆனா பிரதம மந்திரிக்கு சாணி மேல எப்போல இருந்து வெறுப்பு வந்துச்சுன்னே தெரியல. சாணின்றது மாட்டுல இருந்து வருது. இது பசுமாட்டோட ராஜ்யம் தானே. பசுமாடு கங்கா, அந்த ராஜ்யம் தானே. பசுமாட்டு மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சா? சாணி சாணினா ரொம்ப கேவலமா பாக்குறீங்க, பேசுறீங்க, அப்புறம் அதையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். நான் இதை மனசை திறந்து தான் சொல்றேன். இதை பாருங்க, அமெரிக்காவில் சொல்லுவாங்க, பிஃபோர் எலெக்ஷன் ஒன் மேபி. அதாவது என்ன அர்த்தம்னா, எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆஃப்டர் எலெக்ஷன் எவரிபடி இஸ் அமெரிக்கன். தேர்தலுக்கு முன்னாடி யார் வேணாலும் பார்ட்டியில இருக்கலாம். ஆனா தேர்தலுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த நாட்டோட கவர்மெண்ட் ஆயிடுறீங்க. அதுல எந்த மாற்றம் இல்ல. ஏன் நாம அந்த பாலிசியை நாம ஏன் இங்க யூஸ் பண்ணல சொல்லுங்க பாப்போம். நீங்க சொன்ன அந்த பாலிசியை பத்தி உங்களோட பழைய ஃப்ரெண்டு ஜோத்ரா சிங் நீங்க சொன்னதை சொன்னாரு. சிந்தியாஜி என்ன சொன்னாங்கன்னா, அதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு தன்னுடைய நாட்டை பத்தியும் கவலை இல்ல, மணிப்பூரை பத்தியும் கவலை இல்ல, பிரதம மந்திரியோட ரெஸ்பெக்ட பத்தியும் கவலை இல்ல, பிரசிடென்ட பத்தியும் கவலை இல்ல, தன்னோட பார்ட்டியில தன்னோட இமேஜை காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினைக்கிறாரு.
நான் ஏதோ நினைச்சு கவலைப்படுறேன், அதை நினைச்சு அவங்க ஏன் கவலைப்படுறாங்க? ஆனா அது அவங்க எதை நினைச்சு கவலைப்படுறாங்க? அதாவது எங்களோட பார்ட்டி அவங்கள வளர்த்துருக்கு, ஆளாக்கி இருக்கு. அவங்களோட அப்பா, அவங்க முப்பாட்டன்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா நான் அவங்கள சமமா தான் பாக்குறேன். அது எல்லாமே ஓகே தான், நல்ல உறவு தான் இருக்கு. ஆனா ஆனா இந்த விஷயம் அன்னைக்கு பேசுனாங்கல்ல, இப்ப நான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க உங்க கடமைகளை எதையுமே செய்யல. காங்கிரஸ் அதுதான் உங்களை மந்திரி ஆக்கிச்சு, தலைவர் ஆக்கிச்சு. இன்னைக்கு நான் எங்க உட்காந்துருக்கணும், அந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்கணும். நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நல்ல இங்கிலீஷ் தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க தான் எல்லாரையும் அனுப்பி சொல்றது வச்சீங்கன்னு சொன்னாரு. இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். நல்ல விஷயம் தானே. அவங்க என்ன பண்ணாங்க? தன்னோட ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக, பணத்தை காப்பாத்துறதுக்காக, சொத்து பத்தை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது மோடிஜியும் அமித்ஷாவோட சார்பாகவும் சிபிஐன்ற பேர்ல மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நேரா இவங்க அவங்க பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு அந்த அளவுக்கு பணமும் இல்ல, சொத்து பத்தும் இல்ல, மண்டகணமும் இல்ல. அப்புறம் மகாராஜா ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, மோடிஜி நீரவா இருக்காரு, அமைதியா இருக்காரு, எதை பத்தியும் பேசல. ஆனா மணிப்பூர்ல 130 பேர் சாகும்போது பல நாட்களுக்கு கர்ஃபியூ போட்டிருந்த நேரத்துல, அதுவும் வன்முறை நடந்த நேரம், மன்மோகன் சிங் பிரதான் மந்திரியா இருந்தாரு. நீங்களும் காங்கிரஸ் பார்ட்டியில தான் இருந்தீங்க. இதே நீங்க மன்மோகன் சிங்கை பார்த்து எதுவுமே சொல்லவே இல்லையே, ஊமையா இருக்கீங்கன்னு. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். 10 வருஷத்துல பிரதம மந்திரி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மன்மோகன், அவரு ஏறத்தாழ 70 தடவை ஸ்பீச் கொடுத்திருக்காரு. 70 தடவை. மத்ததெல்லாம் நான் விட்டுட்டேன். 10 வருஷத்துல 70 தடவை அவர் பேசியிருக்காருல்ல. அப்படி இருந்தும் அவர் அமைதியான மன்மோகனா இருந்தாரு. ஆனா நம்மளோட ஹிந்துஸ்தான் உள்ள பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள், அவரை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேசுவார். அது வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா அது எலெக்ஷன் சம்பந்தமான விஷயமா கூட இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேசுவார், திரும்ப 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 பேசுவார். ஆனா அவர் கடந்த 10 வருஷத்துல பார்லிமெண்ட்ல வெறும் 30 தடவை அவர் பல விஷயங்களை பத்தி பேசினாரு. அப்ப யாரு மௌனமா இருக்காங்க? அப்புறம் யாரு மௌனமா இல்ல? இப்ப நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நான் ஆன் ரெக்கார்ட்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பார்லிமெண்ட்ல நான் காங்கிரஸ் பார்ட்டியோட மெம்பரா இருக்கேன். அதுவும் நீங்க 2 மணி நேரம் 13 நிமிஷம் எதை பத்தி பேசிருக்கீங்கன்னா, பேசுனாங்க? இது கண்டிப்பா ரெக்கார்டு ஆயிருக்கும்ல. எதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க? அதையும் சொல்றேன். ரெக்கார்டு எதுக்கு பண்ணிருக்காங்கன்னா, பல மணி நேரம் ஏதோ பேசினாரு. ஆனா மணிப்பூரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. மணிப்பூரை பத்தி 3 நிமிஷம் பேசிட்டு அதோட அவரு பேச்ச முடிச்சிட்டாரு. இப்ப நீங்களே கண்டுபிடிங்க, அவர் எந்த அளவுக்கு முக்கியம் ஆனா கொடுத்திருக்காரு. அவரு மணிப்பூர் பத்தி பேசும்போது நீங்க எந்திரிச்சு போயிட்டீங்க. என்ன பண்றது? நாங்க 2 மணி நேரம் கத்திக்கிட்டே இருந்தோம், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம். மணிப்பூரை பத்தி மட்டும் பேசுங்க, மணிப்பூருக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டோம். எந்த கேள்விக்குமே பதில் இல்ல. ஒருவேளை மணிப்பூரை பத்தி நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லியிருந்தா, 2 மணி நேரம் உட்காருங்க அதுக்கப்புறம் பேசுறேன்னு சொல்லியிருந்தா நாங்க உட்காந்துருப்போம்ல. 2 மணி நேரம் நீங்க ஸ்பீச் கொடுத்தீங்க. ஸ்பீச் முடிக்கிற தருவாயில மணிப்பூரை பத்தி நீங்க 2 வார்த்தை பேசுனீங்க. அப்ப என்ன பண்றது? உட்காந்து சோர்ந்து போயிட்டேன். அவங்க மந்திரிகளும் சோர்ந்து போயிட்டாங்க. நீங்க விஷுவல பாருங்க, எல்லா விஷுவலும் உங்கள்ட்ட இருக்கும். சில பேர் தூங்கிட்டாங்க, சில பேர் கொட்டாவி விட்டுட்டு இருக்காங்க. இல்ல, எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இல்ல, இருந்தாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டாங்க. மோடிஜியை பொறுத்த வரைக்கும் அவரை தன்னோட கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதை விட்டது இல்லைங்க. சோர்ந்து போய் அவங்களுக்கு தூக்கமே வந்துருச்சு. அவங்களும் பாவம் என்னதான் பண்ணுவாங்க, இப்படி மண்டி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, விஷுவல பாருங்க. ஆனா உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது ஒண்ணும் முதல் தடவை இல்ல, நீங்க பிரதம மந்திரியை அவமானப்படுத்தி பேசுறது உங்களுக்கு பழக்கமான விஷயம்னு சொன்னாங்க. அப்புறம் ஆமா. ராஷ்டிரிய பத்திங்கிற வார்த்தைக்கு பதிலா நீங்க ராஷ்டிரிய இல்ல, பத்னின்னு இல்ல, வேற கண்டிப்பா. சொல்லிட்டீங்க. ஆமா, நான் சொன்னேன். கண்டிப்பா உண்மைதான். நிச்சயமா சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த தப்ப ஒத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். ஏன்னா செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா தண்டனை கம்மியா கிடைக்கும். ஆனா நான் சொல்றத கேளுங்க. நீரவ் மோதியை பத்தின ஒரு முடிவு வந்துருச்சுல. இங்க எல்லாரும் உட்காந்துருக்கும் போது நீரவ் மோதியை பத்தி பேசுறோம். ஒரு சில பார்ட்டி மெம்பர்ஸ் ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துருக்காங்க. பாருங்க, நீங்க சொல்ற அளவுக்கு அவங்க ஒண்ணும் அப்பாவி இல்ல. இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை. நீங்க இதுக்கு சொல்லுங்க.
அதாவது அப்புறம் அப்புறம் நீங்க இத கேளுங்க. நீங்க அவரை வெறும் நிரவ் மோடின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயம் வேற. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீரவ் மோடி நம்ம நாட்டோட 1000 கோடிய ஆ, திருடிட்டாரு. அப்புறம் கரேபியன்ல உட்காந்துக்கிட்டு விளையாடிட்டு ஆ, இருக்காரு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நரேந்திர மோடி நீரவ் மோடி ம். ஆயிட்டாருன்னு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா மணிப்பூர் கலவரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல நான் மணிப்பூர் அது கலவரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோங்க. அதனால தான் அவர் நீரோ ஆயிட்டாருன்னு சொன்னேன். இல்ல இல்ல இல்ல. இல்ல இருங்க இந்த இருங்க ஒரு நிமிஷம் பேக்ரவுண்ட்ல இருங்க. பார்க்கும்போதே தோணுது. அது அது இதுல வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இருங்க பல விஷயம் இருக்கலாம். இப்ப நீங்களே இதை பாத்தீங்கன்னா நான் எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்னு பாருங்க. ஆனா பாருங்க இருங்க நீங்க இருங்க இருங்க ராஷ்டிரிய நான் சொல்றது கேளுங்க. பத்னின்னு நான் சொல்றத சொன்னதுக்கு முதல்ல கேளுங்க. ஒரு அதையும் நிமிஷம் சொன்னீங்க. ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்குங்க. அதாவது அங்க பார்லிமெண்ட்ல மரியாதை இல்லாம பேசினா நம்மள கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்க எதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு கேட்பாங்கல்ல. திரும்ப திரும்ப பதில் சொல்ல நான் தயாரா தான் இருக்கேன். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா உங்கள மாதிரி இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி பேசுறோமோ அதே மாதிரி அங்கேயும் பேசிருக்கலாம்ல. இப்ப பேசுறோம்ல. இதே நிலைமை அங்க இல்லையே. பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவங்க அங்க இருந்து ஓடி வராங்க. நம்மள நோக்கி ஓடோடி வராங்க அடிக்கிறதுக்காக. யூபியோட பெரிய பைல்வான்கள். அப்படி இருந்தும் நான் பயப்படல. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். அப்ப கூட நான் சொன்னேன், அதாவது நல்லா கேட்டுட்டு போங்க, சொல்றத நல்லா கேட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி கேட்டீங்களான்னு கேட்டேன். நரேந்தருக்கான வேலை என்ன? நான் எதுக்காக நீரவ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட உங்க முன்னாடியே ஒரு சவால் விடுறேன். சத்ருர் பார்ட்டியோட எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அங்க உட்காந்துருக்காங்கல்ல, இந்த பக்கம் நான் தனியா உட்காந்துருக்கேன். மத்தவங்கலாம் சுத்தி உட்காந்துருக்காங்க. இங்க ஏதாவது ஒரு தப்பு நிரூபணமாச்சுன்னா நான் என்னோட அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு கிளம்பிடுறேன். உங்க எல்லாரும் முன்னாடியும் தான் சொல்றேன். சேலஞ்ச் பண்றேன். நீங்க ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப நல்ல விஷயம். சரி ஓகே, நீரவ் மோடியை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். நீங்க பிரசிடென்ட்ட ராஷ்டிரிய பத்னின்னு வேற சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்னீங்க ராஷ்டிரபதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன்னு. பாருங்க, நான் பெங்கால்ல இருக்கேன். டெல்லிக்கு வரும்போது மட்டும்தான் நான் ஹிந்தியில பேசுவேன். மேக்சிமம் ஹிந்தியில பேச முயற்சி பண்ணுவேன். ஆனா நான் ஒரு பெங்காலி. நாங்க எப்படின்னா கணவன் மனைவிய வேற மாதிரி பார்ப்போம். பெண்கள்னா பத்தினி, ஆண்கள்னா பதி, அப்படித்தான் பார்க்கறோம். நான் சொல்றது சரிதானே? ராஷ்டிரியபதிங்கிறது ஒரு நியூட்டா ஜெண்டர். நீங்களே ஒரு விஷயத்த சொல்லுங்க. இருங்க நீங்க இருங்க ஏன் ஒரு மன்னிப்பு நிமிஷம் இருங்க. கேட்கல? நான் அத இந்த முதல்ல சொல்லுங்க. பசங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல அவங்களுக்கு எல்லாமே ராஷ்டிரியபதி தெரியும். இல்ல உங்களுக்கு தெரியாது. அது வந்து அது நான் என்ன கேட்கிறேன்னா, அட, நீங்க சொல்ல விடுங்க என்ன. அதுவும் நீங்க தானே சொன்னீங்க ஸ்ரீமதி திரௌபதி முர்மு கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னீங்கல்ல, அது செஞ்சீங்களா? லெட்டர் எழுதி அனுப்பிட்டேன் சார். லெட்டர் எழுதி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வரலையே. எல்லாம் தெரியும்னு சொல்றீங்க, இது மட்டும் தெரியாம போச்சு எப்படி? லெட்டர் நீங்க எழுதினேன், சும்மா இல்ல. லெட்டரை எழுதிட்டு அந்த லெட்டர்ல சிக்னேச்சர் போட்டு எல்லா மீடியா ஆளுங்களுக்கும் கொடுத்துட்டு தான் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு அவங்கள்ட்டையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இருந்தாலும் அதை பிடிச்சி இன்னைக்கு நீங்க தொங்கிட்டு தான் இருக்கீங்க. சரி ஓகே, அது இது இது இருக்கட்டும். இதுதான் இதுதான் நான் சொல்ல வரேன். பல விஷயங்கள் தெரியாம போகுது. நாம பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பத்திலாம் நிறையவே பேசிட்டோம். யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போனாங்கல்ல, அவங்கள பத்தியும் நீங்க சொல்லிருக்கீங்க இவங்க எல்லாம் உருப்பட மாட்டாங்கன்னு. ஆ. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு நிமிஷம். ஏன் சொன்னேன்னா, அங்க நாம இந்தியாவோட ஜனங்களாலேயே அங்க போக முடியல. ஜம்மு காஷ்மீரை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலேயும் இருக்கும். இங்க நம்மளோட நாட்டோட தலைவர்னு சொல்லுங்க, சாதாரண ஆளுங்களை சொல்லுங்க, யாரும் அவ்வளவு சீக்கிரம் அங்க போயிட்டு வர முடியாது. அதான் உண்மை. அங்க ஆர்டிகல் 370 அப்படியே இருக்கு. அப்ப அந்த நேரத்துல எதுக்காக தடை செய்யப்பட்ட அந்த இடத்துல யூரோப்பியன் பார்லிமெண்டோட ஆளுங்களை அனுப்பி வச்சீங்க? எதுக்கு அங்க போனாங்க? அவங்கள எங்கேயுமே சுத்தி பார்க்க அனுமதிக்கல. அவங்க எல்லாருக்கும் யாரையும் மீட் பண்றது கூட அனுமதி கொடுக்கல. டோட்டல் இன்டர்நெட்டவே முடக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் மட்டும் பார்த்துருக்காங்க. அந்த ஆளுங்களை கூட்டிக்கிட்டு ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு அதிரடியா தங்களோட ஆர்மிய அந்த இடத்துக்கு வர வச்சுட்டு அப்படியே உடனே ஒரு பிக்சரை காட்ட விரும்புனீங்க. அதுதான் தப்பு. அதனாலதான் நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு நாடகம்னு. கண்டிப்பா. இல்ல நான் எதுக்காக பெங்கால்ல சொன்னேன்னா, பெங்கால்ல பொதுவா இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் நிமிஷம். பண்ண நான் எதுக்காக மாட்டாங்கல்ல. சொன்னேன்னா, நல்லா கேட்டுக்குங்க. நான் தான் இப்ப ஹிந்தி கத்துக்கிட்டு வரேன்ல. ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்ப சொல்றேன். ஆனா நீங்க நல்ல ஹிந்தி கத்துக்காம அரைகுறையா நான் கத்துக்கிட்டீங்களா?
ஹிந்தியில வேற வேற நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்குல்ல. கத்துக்க முயற்சி பண்றேன். ஹிந்தி பாஷையை ஒரே நாள்ல கத்துக்க முடியாதுல்ல. ரஜத் சார், இப்ப பாருங்க ஹிந்தியை இந்த அளவுக்கு நீங்க நல்லா பேசுறீங்கல்ல. அப்ப கூட ஒரு சில விஷயத்தை பத்தி தெரியல. எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதுக்கு தனியா ஒரு மீட்டிங் வச்சிடலாம். நீங்க அந்த அளவுக்கு ஹிந்தியில பெரிய ஞானினா நீரோட அர்த்தம் ஏன் உங்களுக்கு புரியல? ஏன்னா நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நீரோட அர்த்தம்னா அமைதின்னு. நீரோவுக்கு அர்த்தம் சைலன்ஸ். அமைதியா இருக்கு. அதாவது நீரோவுக்கு அர்த்தம் சாந்தமா இருக்கிறது. பாருங்க, நீரோவுக்கு அர்த்தம் இப்ப நீங்க silence. இல்ல அதுக்கு வேற வேற அர்த்தங்கள் கூட இல்ல இல்ல கொடுக்கலாம். இல்ல நீரோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வார்த்தைக்குமே ஒரே ஒரு அர்த்தம் இருக்காது. அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதுக்கு முதல் அர்த்தம் அமைதி. அவர்கிட்ட வார்த்தைகள் இல்லாம கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆளு சைலண்டாவும் இருக்கலாம், இல்ல வாயடிச்சு போயிருக்கலாம். அததான் அப்புறம் நான் சைலன்ஸ் ஆ, சொல்றேன். எல்லாம் நான் ஒண்ணுதானே? உங்களுக்கு எல்லாமே கத்து தரேன். ஹிந்தி, நான் உருது, உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து எல்லாமே. தரேன். அதான் நானே உங்களுக்கு கத்து தரேன்னு சொல்றேன்ல. அது பெரிய விஷயம் இல்ல. இங்க பாருங்க, நான் அதை எந்த அளவுக்கு கத்துக்கிட்டனோ. இல்ல இல்ல இத பத்தில நாம நிறைய பேசிட்டோம். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். பிஜேபியோட எக்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு விஷயத்த சொன்னாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, அதாவது அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டினாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, இது அவருடைய பழக்கமா, ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப டீப்பா போயிட்டாருன்னா, மணிப்பூர் விஷயத்தை பத்தி நீங்க பேசும்போது சொன்னீங்களா, குளோபல் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? ஆமா, கண்டிப்பா. பாருங்க, அது குளோபல் இஷ்யூ ஆகலனா யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல மணிப்பூர் பிரச்சனையை பத்தி எதுக்காக அங்க எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க? நியூ ஒன் டைம்ஸ் அமெரிக்காவுல பக்கம் மணிப்பூரை பத்தின நியூஸ் வந்துச்சு. இப்ப சொல்லுங்க, நம்ம நாட்டோட பிரதம மந்திரி யூரோப்புக்கு போகும்போது பிரான்ஸுக்கும் போனாரு. ஒரு பெரிய தாமரையை வாங்க போயிருக்காரு. பெரிய மரியாதையோட அவருக்கு அந்த தாமரையை கொடுத்தாங்க. அதே நேரத்துல நம்ம பிரதம மந்திரி யூரோப்ல இருக்கும்போது அந்த நேரத்துல யூரோப் பார்லிமெண்ட்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இது குளோபல் இஷ்யூ இல்லையா? ஏன் பேசுறாங்க? யுனைடெட் நேஷன்ஸ்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யுனைடெட் நேஷன்ஸ் என்ன ஏதாவது பார்ட்டி ஆபீஸா? ஒட்டுமொத்த உலகத்தோட இணைப்பு அங்கதான் இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ். இப்ப சொல்லுங்க, எதுக்காக அங்க அதை பத்தி பேசினாங்க? இப்ப என்ன சொல்றது? இது பொய் நாடகம் தானே? ஜாதியை காப்பாத்த நாடகம் ஆடி இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்குவீங்க? இதை நீங்க நல்லா கத்துக்கணும். இது நம்ம நாட்டுக்கு ஆபத்தாயிடும். மணிப்பூர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாட் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பார்ட்டியும் அங்க நின்னாகணும். அது காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், டிஎம்கே, அப்படி எந்தெந்த பார்ட்டிஸ்லாம் இருக்கோ ஒட்டுமொத்த பார்ட்டி டெலிகேஷன் பிரதம மந்திரி கிட்ட கொடுத்தாகணும். நம்ம பீஸ் ரேலி மணிப்பூர்ல பண்ணலாம்ல? அதை நம்ம மணிப்பூர் வாசிகளுக்கு சொல்லலாம்ல? நீங்க இனிமே எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மொத்த இந்தியாவும் உங்க கூட தான் இருக்கு. பாருங்க, நாங்க பிஜேபி வந்திருக்கோம், பாருங்க நாங்க காங்கிரஸ் வந்திருக்கோம், எல்லாருமே வந்திருக்கோம். மணிப்பூர் பிரச்சனைய, மணிப்பூரோட இந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு செஞ்சிருக்கணும்ல, செய்யணும்ல. அதுதானே அதற்கான தீர்வு. நீங்க சொன்ன விஷயம் ரொம்பவே நல்லா. கண்டிப்பா அதை செஞ்சிருக்கணும். இது பேசுறதுக்கு இல்ல, செஞ்சு காட்டியிருக்கணும். எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? இத ஆளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? இப்படி அமைதியாவே இருந்தா என்ன நடக்கும்? நாம என்னதான் பண்றது? நீங்க இதுல ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரீங்கன்னா, பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா பார்லிமெண்ட்டுக்கு உள்ள நம்ம பார்ட்டியோட தலைவர்களை, அது ஜவஹர்லால் நேருவா இருக்கலாம், அல்லது இந்திராஜியா இருக்கலாம், அல்லது ராஜுஜியா இருக்கலாம், அவங்கள பத்தி யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. யாராவது அப்படி செய்ய முயற்சி பண்ணிருக்காங்களா? நான் ஒண்ணு சொல்லவா? சோனியா காந்தி ஒரு முறை என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. வார்த்தைக்கு வார்த்தை இத்தாலி இத்தாலி இத்தாலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி? இத்தாலியில ஏதாவது அவங்களுக்கு பிசினஸ் இருக்கா? ஏன் பேசுறாங்க? நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க பாசுதேவ குடும்பகம், உலகம் முழுக்க என்னோட சொந்தம்னு சொல்றீங்க. இப்ப சொல்றீங்க கீதையோட ஸ்லோகம் பாசுதேவ குடும்பகம்னு. இது அவமானமா இல்லையா? சோனியா காந்திஜியை சொல்றாங்க, எதுக்கு இத்தாலி இத்தாலின்னு சொல்றாங்க? நம்ம சகோதரிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க புகுந்த வீட்டுக்கு போறாங்கல்ல, அப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எந்த வீட்டுக்கு போறீங்களோ, அதாவது உங்க கணவர் இருக்காருல்ல, எல்லா விஷயத்துக்கும் அவரை தானே நீங்க பின்பற்றுவீங்க. அதை தானே நாம ஃபாலோ பண்றோம். அதை அவங்க ஒத்துக்கிறாங்களா? உடனே இங்கிருந்து கிளம்பிட்டாங்க சோனியா காந்திக்கு எதிராக பேசுறதுக்கு. நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், ஒரு இந்திராஜி இருந்தாங்க, ராஜுஜி இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களால இதை பண்ண முடியுமா? முடியுமா? தேசத்துக்கு அப்படி ஏதாவது செய்ய முடியுமா? இந்திராஜி பண்ணது ஒரு பெரிய சாதனை, ராஜுஜி பண்ணதும் ஒரு பெரிய சாதனை தான். ஒரே குடும்பத்துல 3 பிரதான மந்திரி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. இப்ப அந்த குடும்பத்துல சோனியா காந்தி 2004ல் ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ராகுல் காந்திஜி ஒருவேளை ஓகேன்னு சொல்லியிருந்தா அவங்க பிரைம் மினிஸ்டரா வந்திருப்பாங்க.
ஆனா டாக்டர் மன்மோகன் சிங்கை தான் உட்கார வச்சாங்க. மிகப்பெரிய இதிகாசம் இது. இதிகாசம் சாட்சி. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மெம்பர் ராகுல் காந்தி பல விஷயங்களை செஞ்சுட்டு ஒரு மாசத்துக்குள்ள வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு. அப்புறம் இதே டெல்லியில இப்ப போய் பாருங்க. டெல்லியில அங்க ஆயிரக்கணக்கான பங்களா இருக்கு. அங்க பிஜேபி பார்ட்டியோட தலைவர்கள் இவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எந்த ஒரு மெம்பர்ஸுமே கிடையாது. ராகுல் காந்திக்கு ஒரே ஒரு மாசம் அதை கூட அவங்க அனுமதிக்கல. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இதே மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தா அது நம்ம நாட்டுக்கு நல்லதா? நீங்களே சொல்லுங்க. இப்படி நடந்தா நல்லதா? அதை சொல்லுங்க. நீங்க கூட சொன்னீங்கல்ல, மோடியோட கல்லறையை தோண்டுவேன்னு சொன்னீங்கல்ல. பாருங்க, உடனே நான் மன்னிப்பு கேட்டேன். அது அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க போலீஸை என்கிட்ட அனுப்பி வச்சீங்க. போலீஸ் அசாம்ல இருந்து வந்தாங்க. டெல்லி ஏர்போர்ட்ல நான் தவறுதலா ஒரு விஷயம் சொன்னேன். என்னை பிடிக்க அசாம்ல இருந்து போலீஸ் வந்திருக்காங்க. ஆனா அந்த வார்த்தையை நான் சொன்ன அன்னைக்கே நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும் சொல்லுங்க. சரி வாங்க, நாங்க ஜனங்களோட கேள்வி என்னன்னு கேட்கலாம். சார், பிரியங்கா காந்திஜி பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க முழுசா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சில சமயம் இருக்காங்க, சில சமயம் இல்லாம போறாங்க. அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க. வேணா பாருங்க, ஹிமாச்சல பிரதேசத்துல அதாவது எலெக்ஷன் நடந்துச்சுல, பிரியங்காஜி புயல் வேகத்தில் அங்க இறங்கினாங்க. ரொம்ப வேகமா இருந்தாங்க. வெற்றி அடைஞ்சாங்க. அப்புறம் உங்களை மாதிரி நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, பிரியங்காஜி இன்னும் வேகமாகவும் அரசியலில் களம் இறங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ராஜ்யத்துக்காக தன்னோட சேவைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஆசைகளை, அந்த விஷயத்த நான் உங்களை பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்லிடுறேன். கண்டிப்பாக சொல்கிறேன்.